Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Venn diagrams தான் பார்க்க போறோம். So Venn diagram என்னது எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ரெண்டு சர்க்கிள் ஞாபகம் வரும். அதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் போடுவோம். So அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். So அதே கான்செப்ட் அதே பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போறோம். நமக்கு வெயிட்டேஜஸ்னு பார்த்தா ஒரு 1 to 2 क्वेश्चंस வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. So இதனுடைய கான்செப்ட் எல்லாமே நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படினா நம்ம இங்கே ஒரு சம்மு சால்வ் பண்றப்போ ஈஸி கான்செப்ட்ஸ் தான். So ஒவ்வொன்னு சொல்றப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு. All members of a club went to Mumbai and stayed in a hotel. On the first day 80% went to shopping. ஓகேவா? ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. சோ எத்தனை பேர்? 80%. ஓகேவா? and 50% went for sightseeing. sightseeingக்கு போயிருக்காங்க. எத்தனை பேர்? 50%. ஓகே. Whereas 10% took rest in the hotel. So இந்த 80-50 இல்லாம ஒரு 10% பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைட் சீயிங்கும் போல ஷாப்பிங்கும் போல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிள்குள்ளேயுமே வராமல் ஒரு 10% மெம்பர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கிளியரா? ஓகேவா? இப்போ which of the following conclusions can be drawn from the above data? ஸோ கன்க்ளூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணி காமனாக எத்தனை பேர், ஷாப்பிங் மட்டும் எத்தனை பேர், சைட் சீயிங் மட்டும் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்குமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு டோட்டலாக பர்சன்டேஜில் சொல்கிறப்ப என்ன சொல்வோம்? 100% தான் நமக்கு ஜாஸ்தி. ஐ மீன் மேக்ஸிமமே 100% தான். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள் 80, 50, 10. ஸோ 80, 50, 130, இங்கே ஒரு 10, 140% அப்படின்னு வருது. ஸோ இங்கே வெளியில் இருக்க 10ல் நமக்கு காமனாக எதுவுமே இல்லை. 10% மெம்பர்ஸ் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 100ல் 10% போச்சுன்னா மிச்ச மெம்பர்ஸ் எத்தனை? 90% மெம்பர்ஸ். ஓகேவா? அப்போது எனக்கு சைட் சீயிங்க்கு ஷாப்பிங்கு ரெண்டையும் சேர்த்தா எனக்கு என்ன தான் வரணும்? 90% தான் வரணும். ஆனால் இங்கே பாருங்கள் 80 + 50 எனக்கு என்ன வருது? 130% அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ எனக்கு 90% வரணும், ஆனால் 130% தான் வருது. அப்போது 130 - 90% எவ்வளோ? 40%. இந்த 40% தான் எனக்கு என்னது? காமனாக ரெண்டுமே அட்டன் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ 40. இப்போ எனக்கு இந்த 80ல் 40% இங்கே இருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் எத்தனை பேர்? ரிமைனிங் 40% ஷாப்பிங் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த 50ல் 40% இங்கே இருக்காங்கன்னா இங்கே எனக்கு என்ன வரும்? 10% வரும். இந்த 10% என்னது? எனக்கு சைட் சீயிங் மட்டும் பங்கேற்றவங்க. ஓகேவா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் வரலாம். 40% மெம்பர்ஸ் வென்ட் ஃபார் ஷாப்பிங் as well as சைட் சீயிங். ஆமாம், இங்கே நமக்கு 40% மெம்பர்ஸ் வென்ட் ஃபார் ஷாப்பிங் as well as சைட் சீயிங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 20% மெம்பர்ஸ் வென்ட் ஃபார் ஒன்லி ஷாப்பிங். நமக்கு 20% மெம்பர்ஸ் மட்டுமா வென்ட் ஒன்லி ஃபார் ஷாப்பிங்? இதுதான் வென்ட் ஒன்லி ஃபார் ஷாப்பிங் பர்சன்டேஜ். 40% members. So second statement wrong. First statement மட்டும் தான் correct. So option A. Clear? Simple. Next பார்க்கலாமா? Next பாருங்க. In a group of 15 people, 7 can read French, 8 can read English, while 3 of them can read neither of these two languages. The number of people who can read exactly one languages. நமக்கு இங்கே ரெண்டு லாங்குவேஜ் பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? French. எத்தனை பேர் French பேசலாம்? 7 பேர் French பேசலாம். ஓகேவா? While 8 can read English. So English எத்தனை பேர்? 8 members. Okay. While 3 of them can read neither of these two languages. So ரெண்டு லாங்குவேஜஸையுமே பேச முடியாத மெம்பர்ஸ் எத்தனை? 3 members. ஓகேவா? எனக்கு டோட்டலாக எத்தனை பேர்? 15 members. So 15 - 3 12. எனக்கு என்ன வேணும்? இந்த 7ம் 8ஐயும் ஆட் பண்ணால் 12ன்னு வரணும். வருதான்னு பாருங்கள். 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 15ன்னு வரும். 12ன்னு வராது. அப்போ மிச்சம் இருக்க இந்த 3 மெம்பர்ஸ் தான் எனக்கு என்னது? காமனாக ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் பேசக்கூடியவங்க. ஓகேவா? இப்போ கொஷின் வாங்க என்ன கேட்குறாங்க? த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ரீட் எக்ஸாக்ட்லி ஒன் லாங்குவேஜ் மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 7 பேரில் 3 பேர் இங்கே இருக்காங்கன்னா மிச்சம் 4 பேர். இங்கே 8 பேரில் 3 பேர் இங்கே இருக்காங்கன்னா மிச்சம் 5 பேர். எனக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேருன்னு தெரியணும். ஸோ 4 + 5 9. ஸோ 9 மெம்பர்ஸ் எனக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசுவாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 19 boys turn out for playing hockey. Of these 11 are wearing hockey shirts and 14 are wearing hockey pants. There are no boys without shirts and or pants.
வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் வியரிங் ஃபுல் யூனிஃபார்ம் அதான் கேட்குறாங்க. ஸோ கொஷின் கொஞ்சம் பிளராக இருக்க மாதிரி இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 19 பாய்ஸ் விளையாடுறாங்க. அதில் 11 பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஷர்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணியிருக்காங்க, ஹாக்கி ஷர்ட்ஸ். ஓகேவா. 14 பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாக்கி பேண்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணியிருக்காங்க. 14 பாய்ஸ். ஓகேவா. டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ், 19 மெம்பர்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 11 + 14 25 வருதா. ஸோ 11 + 14 25. இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, there are no boys without shirts or pants. அதாவது இங்கே நம்ம எப்பயும் போடுவோம்ல ஒரு வேல்யூ, அது 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ நமக்கு டோட்டலாக இங்கே 25 வருது. பட் ஆனால் நமக்கு என்ன தான் இருக்கணும், 19 தான் இருந்திருக்கணும். ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எத்தனை வரும், 6ன்னு வருமா. ஸோ அதுதான் இங்கே எனக்கு காமனாக யூனிஃபார்ம், ஐ மீன் ஷர்ட்டும் போடுறவங்க பேண்ட்டும் போட்டிருக்கவங்க. ஓகே. நமக்கு கொஷினும் அதான், நம்பர் ஆஃப் பாய்ஸ் வியரிங் ஃபுல் யூனிஃபார்ம் எத்தனை, அதான் கொஷின் இல்லையா. ஸோ 6 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியர், ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் அ டவுன் 45% பாப்புலேஷன் ரீட் மேகசின் ஏ, 55% ரீட் மேகசின் பி, 40% ரீட் மேகசின் சி, 30% read magazine A and B, 50% read magazine B and C, 25% read magazine A and C, and 10% read all the 3 magazine. What percent do not read any magazine அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 3 மேகசின் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சிச்சா. அப்போ 3 சர்க்கிள் போடணுமா. ஓகேவா. ஸோ இதில் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை இல்லையா. ஸோ இந்த 3 சர்க்கிளை ஃபில் பண்ணுறப்போ நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, காமனாக 3மே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணணும். ஓகேவா. அடுத்து நமக்கு அதாவது இதை ஃபில் பண்ணணும். அடுத்து நமக்கு காமனாக 2 இருக்கிறத ஃபில் பண்ணணும். அதாவது இதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணணும். அப்புறமா இது 3ஐயும் ஃபில் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபில்லிங் ப்ரொசீஜர் இருக்கணும். கிளியர். ஸோ இப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். என்னன்னு பாருங்கள், 45% பாப்புலேஷன் ரீட் மேகசின் ஏ. ஸோ இதை நான் மேகசின் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ 45%. ஸோ இதை நான் மேகசின் பி வச்சுக்கிட்டா இங்கே என்னது 55%. அடுத்து 40% ரீட் மேகசின் சி. ஸோ சி என்னது 40%. 30% ரீட் மேகசின் ஏ அண்ட் பி. ஸோ இங்கே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ 3 மேகசினும் ரீட் பண்ணுறவங்க யார், 10% ரீட் ஆல் த 3 மேகசின்ஸ். ஸோ எனக்கு இங்கே எத்தனை பேர், 10% ரீட் ஆல் த 3 மேகசின்ஸ். இப்போ வாங்க ஃபில் பண்ணலாம். 30% ரீட் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் காமனாக இங்கே 30%, அதில் 10% இங்கே போயிடுச்சா. அப்போ மிச்சம் இங்கே எனக்கு என்ன வரும், 20%. கிளியரா. அடுத்து 15% ரீட் மேகசின் பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சி 15%. 15%ல் 10% இங்கே இருக்குது. ஸோ ரிமைனிங் 5%. ஓகே. அடுத்து 25% ரீட் ஏ அண்ட் சி. ஸோ இது என்னுடைய ஏ, இது என்னுடைய ஏ. சி எனது 25% ரீடு இல்லையா. ஸோ 25%ல் ரீட் மேகசின் ஏ அண்ட் சி. இங்கே எனக்கு ஏ அண்ட் சியில் இங்கே என்ன வந்துருச்சு, 10% வந்துருச்சா. ஓகேவா. இங்கே ஏ அண்ட் சியில் 10% வந்துருச்சு, 25% இல்லையா. ஸோ அப்போது இங்கே எனக்கு 15%. இங்கே 10% ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ 25%ல் 10% வந்துருச்சு. ஸோ இங்கே எனக்கு 15%. கிளியர் தானே, எந்த டவுட்டும் இல்லை இல்லையா. ஃபஸ்ட்டு 3 ரீட் பண்ணுறவங்க 10%. ஏ அண்ட் பி மட்டும் ரீட் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு பாருங்கள், 30%. அந்த 30%ல் 10% இங்கே இருக்குது. ஸோ 20. ஓகேவா. இதில் என்னது 50% பி அண்ட் சி. ஸோ 15%ல் 10 இங்கே இருக்குது, 5. ஸோ ஏ அண்ட் சி ரீட் பண்ணுறவங்க எத்தனை பேர், 25%. ஸோ 25%ல் 10 இங்கே இருக்குது. ஸோ இங்கே 15%. இப்போ நம்ம ரிமைனிங் ஃபில் பண்ணலாமா. இங்கே எனக்கு ஏ மேகசின் மட்டும் படிக்கிறவங்க 45%. இங்கே எனக்கு என்னது 20, 10, 15. ஸோ 30, 45 இங்கே வந்துருச்சு. அப்போ ஏ மட்டும் படிக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் எத்தனை, 0%. ஓகேவா. இப்போ பி மட்டும் படிக்கிறவங்க எத்தனை, 20, 30, 35. இங்கே 55ல் 35 போச்சுன்னா 20%. ஓகே. இப்போ எனக்கு சி மட்டும் படிக்கிறவங்க வேணும்னா 10, இங்கே 15 + 5 20, 30 போயிடும். ஸோ இங்கே எனக்கு 10% மெம்பர்ஸ் மேகசின் சி மட்டும் படிப்பாங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, டு நாட் ரீட் எனி மேகசின் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இப்போ எனக்கு 3 மேகசினும் ரீட் பண்ணுற பர்சன்டேஜ் 10%. ஓகேவா. 2 மேகசின் மட்டும் ரீட் பண்ணுறவங்க எத்தனை பேர், 20 + 15 + 5. ஸோ என்னது 20, 20, 40%.
ஒரு மேகசின் மட்டும் ரீட் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ 0 + 20 + 10 ஸோ டோட்டலாக 30%. ஸோ டோட்டலாக மேகசின் ரீட் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ 10 40 50 இது 80. ஸோ டோட்டலாக மேகசின் ரீட் பண்ணுறவங்களுடைய பர்சன்டேஜ் 80%. மேகசின் ரீட் பண்ணாதவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ அப்போது 100 - 80 20%. ஓகேவா கிளியரா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. அவுட் ஆஃப் 130 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் அன் எக்ஸாமினேஷன் 62 failed in English, 52 failed in mathematics, whereas 24 failed in both English and mathematics. Number of students who passed finally கேட்குறாங்க. ஸோ 2 சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ். இங்கிலீஷில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க 62. ஓகேவா? ஸோ மேக்ஸில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க 52. ஸோ 24 failed in both. ஸோ 24 இங்கே both ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகேவா? the number of students who passed finally கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன தெரியும் 130 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தெரியுமா? ஓகே, இதில் எனக்கு 24 போத் 62ல் 24 போச்சுன்னா என்ன வரும் 58 48 இங்கே 38 அப்படின்னு வந்துருமா? ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும் 28 அப்படின்னு வரும் 52ல் 24 போச்சுன்னா. சரியா? இப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆனவங்க கிடச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 130ல், இங்கிலீஷ் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 38, மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 28. ஓகேவா? ஸோ இப்போ இது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் மைனஸ் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு எவ்வளோ பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடச்சிடுமா? ஸோ அதுதான். ஸோ 8 8 என்ன வரும் 16 166. ஸோ 130 - 66னா என்ன வரும் இங்கே 4. ஸோ 70 ஆகிடும். ஸோ 5. ஸோ 70 இங்கே 64. ஸோ டோட்டலாக எனக்கு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் என்னது 64. பட் எனக்கு இங்கே காமனாக ஃபெயில் ஆனவங்களே நான் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ -24. ஸோ 64 - 24 40. ஓகே, ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 130 - 38 - 28 - 24. ஓகே, ஸோ டோட்டலாக எனக்கு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 40. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ குரூப் ஆஃப் பர்சன் ட்ராவலிங் இன் அ பஸ் 6 person கேன் ஸ்பீக் தமிழ், 15 கேன் ஸ்பீக் ஹிந்தி அண்ட் 6 கேன் ஸ்பீக் குஜராத்தி. ஸோ எத்தனை லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்காங்க 3 லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்காங்களா? ஸோ என்னென்ன லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி, குஜராத்தி. ஸோ தமிழ் பேச தெரிஞ்சவங்க 6, ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க 15, குஜராத்தி பேச தெரிஞ்சவங்க 6. ஓகே, இன் தட் குரூப் நன் கேன் ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜ். அதாவது இப்போ வெளியில் பாக்ஸ் போட்டு ஒரு நம்பர் போடுவோம் இல்லையா? ஸோ அது 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஃப் 2 persons in the group can speak 2 languages only. ஸோ இந்த 2 languages மட்டும் பேசுகிறவங்க என்னது இப்போ நம்ம ஷேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அவங்களாம் தான் என்னது அப்படின்னா 2 languages மட்டும் பேசக்கூடியவங்க. ஸோ இது எக்ஸ், ஸோ இது ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது இசட். ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட் இவங்கெல்லாம் தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 languages மட்டும் பேசக்கூடியவங்க. ஓகேவா? ஸோ 2 persons in the group can speak 2 languages only. ஓகே, அண்ட் 1 person can speak all the 3 languages. அப்போ இங்கே என்னது 1 person can speak all the 3 languages. Then how many persons are in the group? டோட்டலாக குரூப்பில் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 3 languages பேசக்கூடியவங்க எத்தனை மெம்பர்ஸ் 1 மெம்பர்ஸ், 2 languages பேசக்கூடியவங்க எத்தனை மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ். அப்போ 1 language மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை மெம்பர்ஸ்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே 6 டோட்டலாக. ஸோ 6 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அது மாதிரி ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க என்னது 15 மைனஸ் இது எக்ஸ் இது இசட்டு. ஸோ 15 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1. ஸோ இங்கே 6 மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ 1 language மட்டும் பேசக்கூடியவங்கன்னா அப்போ இந்த 3 இதையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 6 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இங்கே என்னது 6 15 6. ஸோ டோட்டலாக என்ன வரும் 21 27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது தனியாக இருக்கட்டும், இது 27 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்களேன் 2x 2y
2 z இருக்கும் ஓகேவா ஸோ 2 z இருக்கும் அப்போ மைனஸ் ட்வைஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இங்கே 1 இருக்கா ஸோ மைனஸ் 3 ஸோ 27 மைனஸ் 3 என்ன வரும் 24 மைனஸ் ட்வைஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸோ இந்த எனக்கு 2 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் 2 மெம்பர்ஸ் ஸோ இங்கே 2ன்னு போட்டால் 2 இன்ட்டு 2 4 24 மைனஸ் 4 20 ஸோ எனக்கு ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் 20 ஸோ 20 ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க 2 லாங்குவேஜ் பேசுகிறவங்க 2 பேர் 3 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க ஒருத்தர் ஸோ டோட்டலாக 20 + 2 + 1 டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை 23 மெம்பர்ஸ் ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க there are 50 students admitted to a nursery class some students can speak only English and some can speak only Hindi 10 students can speak both English and Hindi ஸோ 2 லாங்குவேஜ் பற்றி பேசுகிறாங்க ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ 10 students can speak both English and Hindi ஸோ 10 காமனாக போட்டேன் if number of students who can speak English is 21 ஸோ இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க 21 then how many can speak Hindi ஓகேவா ஹிந்தி எத்தனை பேர் பேசுவாங்க how many can speak only Hindi அதாவது இங்கே ஹிந்தி மட்டும் எத்தனை பேர் வருவாங்க how many can speak only English இங்கே இங்கிலீஷ் மட்டும் எத்தனை பேர் பேசுவாங்க அதான் கேட்குறாங்க ஓகேவா இங்கே 10 காமனா அப்போ எனக்கு இங்கே இங்கிலீஷ் 21 10 போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை 11 மெம்பர்ஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க அப்போது ஒன்லி இங்கிலீஷ் எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க ஸோ எனக்கு 11 பேர் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ எக்ஸாமில் நீங்கள் இதை ஒன்றை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இங்கே நம்ம ரிமைனிங்கும் பார்த்துடலாம் ரிமைனிங் என்ன கேட்குறாங்க இங்கே ஹிந்தி மட்டும் எத்தனை பேர் பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ் ஸோ 50ல் எனக்கு 11 மெம்பர்ஸ் மைனஸ் 10 அப்படின்னா என்ன வரும் 50 மைனஸ் 21 ஸோ 50 மைனஸ் 21னா 9 29 அப்படின்னு வரும் ஓகேவா எனக்கு 29ன்றது என்ன வரும் டோட்டலாக ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க எனக்கு 29 அப்படின்னு கிடைப்பாங்க ஓகே எனக்கு ஹிந்தியும் சேர்த்து பேசக்கூடியவங்க எத்தனை பேர் இங்கே 39 சரியா ஸோ 39 29 11 இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் டி Next question பாருங்க out of 120 musicians in a club 5% can play all the 3 instruments guitar violin and flute it so happens then the number of musicians who can play any 2 and only 2 of the above instrument is 30 the number of musicians who can play guitar alone is 40 what is the total number of those who can play violin alone or flute alone so total 3 instrument play பண்றாங்க என்னென்னது guitar violin flute ஓகேவா ஸோ 3 இது வச்சுக்கலாமா it so happens that number of musicians who can play only 2 of the above instrument is 30 okay 2 of the above instruments அது எத்தனை பேர் 30 members அப்படின்னு சொல்கிறாங்க 5% can play all the 3ன்னு சொல்கிறாங்களா அப்போது 5% of 120 ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாமா 5% of 120 so 0 to 6 members so 6 members can play all the 3 okay va number of musicians who can play guitar alone is 40 so guitar மட்டும் play பண்ணக்கூடியவங்க 40 what is the total number of those who can play violin alone அல்லது flute alone அதாவது இங்கே violin alone flute alone டோட்டலா எத்தனை பேர் இதுதான் கேட்குறாங்க it so happens that number of musicians who can play any 2 அல்லது only 2 of the above வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 30ன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ கிட்டார் மட்டும் ப்ளே பண்ணக்கூடியவங்க 40 ஓகே இது 3ஐயும் சேர்த்து 30 ப்ளஸ் இது 3ஐயும் சேர்த்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கக்கூடியவங்க 60 சரியா ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் வி அண்ட் எஃப் இருக்காங்க இல்லையா ஸோ ப்ளஸ் வி ப்ளஸ் எஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு என்னது அந்த 120 musicians நமக்கு கொஷினில் இப்போ என்ன கேட்குறாங்க who can play violin alone அல்லது flute alone அதுதான் வந்து கேட்குறாங்க ஸோ வி ப்ளஸ் எஃப் இதுதான் இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க இப்போ என்னது 70 76 ஸோ வி ப்ளஸ் எஃப் என்னது 120 மைனஸ் 76 ஸோ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4
ஸோ 44 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க வயலின் மட்டும் அப்படி இல்லைனா ஃப்ளூட் மட்டும் வாசிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த above figure circle P represents hard working people. ஓகேவா? circle Q represents intelligent people. circle R represents truthful people. and circle S represents honest people. ஓகேவா? which region represents the people who are intelligent, அதாவது intelligent, honest and truthful, but ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க்கிங்கில் என்ன சர்க்கிள்? பி சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற எதுவுமே வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மூணுத்துக்கும் காமனாக இருக்கிற மெம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மூணுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்னது? 6 தான் வந்து நமக்கு சர்க்கிள் எஸ்லேயும் கனெக்ட் ஆகுது, க்யூலையும் இருக்குது, ப்ளஸ் என்ன ஆகுது? இந்த சர்க்கிள் ஆர்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ 6 இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சர்க்கிள் ஆர்லேயும் எஸ்லேயும் மட்டும்தான் இருக்கும், க்யூவில் கனெக்ட் ஆகுது. ஸோ 5 வராது. ஸோ இங்கே 3யும் வராது. அடுத்து 2 எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு க்யூவும் எஸ்ஸும் மட்டும்தான் கனெக்ட் ஆகும், ஆர் கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ 2 வராது. ஸோ 6 மட்டும்தான் நமக்கு ஆர் எஸ் க்யூ 3 சர்க்கிளும் கனெக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. there are 100 students in a particular class. 60% students play cricket, 30% play football and 10% student plays both the games. ஓகேவா? ஸோ கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்? 60%. ஐ மீன் கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட் மட்டும்னு சொல்லலை. அடுத்து ஃபுட்பால் விளையாடுறவங்க எத்தனை பேர்? 30%. 10 students play both the games. So 10% both the games. What is the number of students who play neither cricket nor football? கிரிக்கெட்டும் விளையாடாமல் ஃபுட்பாலும் விளையாடாமல் யார் இருப்பாங்க? அதாவது வெளியில் எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? இதுதான் நம்மளுடைய கொஷின். சரியா? இதில் 10% அப்படின்னா 60%ல் 10% போச்சுன்னா கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 50%. ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பர்சன்ட் வருவாங்க? 20% வருவாங்க. அதாவது 30 - 10 20 அப்படின்னு வருவாங்க. ஸோ டோட்டலாக 70% மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க? கிரிக்கெட் அண்டு ஃபுட்பால் விளையாடுறாங்க, அதாவது தனித்தனியாக. ஓகே, 2 கேம்ஸுமே அப்போ விளையாடாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். டோட்டலாக 100 ஸ்டூடெண்ட்ஸ், 100ல் 70% எனக்கு கிரிக்கெட் தனியாக ஃபுட்பால் தனியாக விளையாடுறாங்க. ரெண்டும் சேர்த்து எத்தனை பர்சன்ட் விளையாடுறாங்க? 10% விளையாடுறாங்க. ஸோ விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை நமக்கு? 80%. அப்போ விளையாடாத ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருப்பாங்க? 20%. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மென்சுரேஷன் டாபிக் ப்ளஸ் குவான்ஸில் நம்ம என்னெல்லாம் மிச்சம் வச்சுருக்கோமோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் லாஜிக்கல் ரீசனிங்கில் டிஸ்டன்ஸ் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன்ஸ், சிலாகிசம் அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய நியூ அப்டேட்ஸ்லாம் இருக்குது நம்ம சேனலில். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.